பொதுவாக நம்ம வீட்டை சுத்தமாக வைத்திருக்க விரும்புவோம். அதில நம்ம அனைவருமே அதிகமாக கவனத்தை செலுத்துவோம். ஆனா, டாய்லெட் கிளீனிங்ன்னு வரும்போது மட்டும் நம்ம நெறைய பேர் முகம் சுளிப்பாங்க. கடைகள்ல விற்கப்படும் கெமிக்கல் நிறைந்த கிளீனர்களை வாங்கி நம்ம பயன்படுத்துவோம். சில சமயங்கள்ல அப்படி பயன்படுத்தினாலுமே அந்த மஞ்சள் கறைகளும், துர்நாற்றங்களும் நம்ம விட்டு போறதே கிடையாது. இப்படிப்பட்ட கவலைக்கு எளிய தீர்வாக நம் சமையல் அறையிலேயே ஒரு பொருள் இருக்குன்னா அது ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. இந்த பொருள் வேறு எதுவும் இல்ல, கல் உப்பு தான். இந்த கல் உப்பு தான் இவ்வளவு அதிசயங்கள் செய்றதுன்னா யாருமே நம்பப்பட மாட்டாங்க. அனைவருக்குமே ஆச்சரியத்த தான் ஏற்படுத்தும். ஆனா இது முற்றிலுமே உண்மையும் கூட. கல்லுப்பு எப்பவுமே இயற்கையாக கிருமி நாசினியாக இருக்கும்ன்றது அனைவருக்குமே தெரியும். இது ஒரு இயற்கையான கிருமி நாசினின்றதுனால, நம்ம டாய்லெட்ட சுத்தப்படுத்துறதுக்கு மிகவுமே பயனுள்ள வகையில சந்தைகள்ல பெரும்பாலும் டாய்லெட் கிளீனிங்ல பார்த்தீங்கன்னா, கடுமையான கெமிக்கல் தான் அபாயகரமான கெமிக்கலும், ப்ளீச்சிங் ஏஜெண்ட் தான் இருக்கும். இது கரையை நீக்கினாலும் நம்மளுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கெல்லாம் ரசாயன கெமிக்கல் ஒவ்வாமையெல்லாம் ஏற்படும் சருமத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். மிகவும் முக்கியமாக இந்த ரசாயனங்கள கழிவு நீர்ல கலந்து நீர்நிலைகள கலந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த கெமிக்கல் கலந்த கிளீனர்கள வாங்கறதுக்காக நம்ம அதிகப்படியாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கு. இத்தனை பிரச்சனைகளுக்கு மாற்றாக ஒரு பக்க விளைவு கூட இல்லாத ஒரு இயற்கையான பொருளை பின்பற்றுவது நம்மள அனைவருக்குமே புத்திசாலித்தனமாக இருக்கும். இப்படிப்பட்ட கல்லுப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறது? கல்லுப்பு சுவைக்காக மட்டுமல்ல, நம்ம சுத்தப்படுத்துறதுக்கும் கிருமி நாசினிக்கும் பயன்படுத்தலாம். கல்லுப்புன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கரடுமுரடான தன்மை கொண்டது. இதனால இது ஸ்க்ரப்பர் போலவும் செயல்படும். அதேபோல இது கிருமி நாசினியாகவும் செயல்படும். டாய்லெட் கோப்பையில படிந்திருக்கும் கரையை எளிதாக அகற்றுவதற்கு இதை விட முக்கியமான பொருள் வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த கரடுமுரடான தன்மை ஸ்க்ரப்பராக பயன்படுத்தி கரையை நீக்குது. அது மட்டும் இல்லாம, இதை நீர் உறிஞ்சும் தன்மை இருக்கிறதுனால பாக்டீரியா மற்றும் கிருமி செல்களை அடியோடு நீக்குது. அது மட்டும் இல்லாம, இந்த நீரை நம்ம வெளியேற்றும்போது சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கு. அதேபோல துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் கிருமிகளையும் அடியோடு விரட்டுது. இந்த கல்லுப்பை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டாய்லெட்ல ஒரு முறை ஃப்ளஷ் பண்ணுவோம். ஃப்ளஷ் பண்றதுனால அதனோட ஈரப்பதம் இருக்கும். அது போக 1 கப்புலருந்து அல்லது 1/2 கப்பு கல்லுப்பை அங்கங்கே தூவிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தேய்க்கிற பிரஷ்லயே கல்லுப்பை சிறிதளவு கொட்டிட்டு அத அப்படியே தேய்க்கலாம். பேஷன்கள நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். அதேபோல இன்னுமே உங்களுக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட் வேணும் அப்படின்னா நீங்க சோடா உப்பையும் கலக்கலாம். அல்லது பேக்கிங் சோடாவை நீங்க கல்லுப்போட கலக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல வாசனை வேணும் அப்படின்னா லெமன கலக்கலாம். அப்படி இல்லனா டீ ட்ரீ எண்ணெய் கலக்கலாம். இப்படி எதுவுமே இல்ல அப்படின்னாலும் வெறுமனே கல்லுப்பை நீங்க பயன்படுத்தலாம். சோடா மாவுன்றது எப்படியுமே நம்ம இட்லிக்கு பயன்படுத்துவோம். அது கண்டிப்பாக வீடுகள்ல இருக்கும். இருந்தா நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்க விட்டுடலாம். லெமனும் கண்டிப்பாக இருக்கும். வாசனைக்காக நீங்க பயன்படுத்துறது சிறந்ததாக இருக்கும். அப்படி இல்லன்னா வெறும் கல்லுப்ப பிரஷ்ல தூவிட்டு அதை பேஷன்கள்ல நீங்க அங்கங்க தேய்க்கலாம். தேய்த்துட்டு சிறிது உப்பை தேங்கி இருக்கும் நீர்ல நீங்க போட்டுடலாம். இது வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு. சாதாரண இந்தியன் டாய்லெட் இருந்தாலும் இதே முறையை நீங்க பயன்படுத்தலாம். அவ்வளோதான் நம்மளுடைய வேலை முடிஞ்சது. இதை 4லிருந்து 8 மணி நேரத்துக்கு மேல அப்படியே விட்டுடுங்க. இதை குறிப்பாக இரவு நேரங்கள்ல தூங்க செல்வதற்கு முன்பு இதை நீங்க செஞ்சீங்கன்னா மிகவுமே நன்றாக இருக்கும். காலையில எழுந்ததுமே லேசாக தேய்ச்சுட்டு அதை ஃப்ளஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்க பாத்ரூமும் பளபளப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம, கிருமி நாசினிகளும் இல்லாம, பாக்டீரியா தொட்டுகளும் இல்லாம இருக்கும். இப்படிப்பட்ட எளிய முறைய நம்ம பின்பற்றதுனால, டாய்லெட் எப்போதுமே கிருமி நாசினிகள் இல்லாத, துர்நாற்றம் இல்லாத பளிச்சுன்னு டாய்லெட்டை நம்ம வீடுகள்ல பெற முடியும். 1 கிலோ கல்லுப்புன்றது பார்த்தீங்கன்னா, ரூ. 10லிருந்து ரூ. 15 வரைக்கும் தான் ஆகும். இதுவே நீங்க கெமிக்கல் கலந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்ட நீங்க வாங்கணும்னா, ரூ. 100லிருந்து ரூ. 100க்கு மேல நம்ம கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இதை எப்படி நம்ம புத்திசாலித்தனமாக இருக்குன்றத நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த முறை தேவைப்படுதோ, அந்த முறையை நீங்க பயன்படுத்தலாம். எளிமையாக கிடைக்கிற வீட்டிலேயே இருக்கிற பொருளை பயன்படுத்துவதா? அப்படி இல்லைன்னா, வெளியில கெமிக்கல் கலந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான் எனக்கு
வசதியாக இருக்கனாலும், நீங்க அதையும் வந்து பயன்படுத்திக்கலாம். எது உங்களுக்கு சாதகமா இருக்கோ, அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்புடைய தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும் நன்றி, வணக்கம்.